என்னடா உடஞ்சி சத்தம் கேக்குது? இதுவும் முடிஞ்சிட்டு அதுவும் முடிஞ்சிட்டு. நம்மளோட மேஷம் பார்த்தான்னு சொன்னா எப்படியும் பஸ்ஸில் சொல்லி கொடுத்துருவான். சரி நடந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுவான். இல்லாட்டி வந்து பார்த்தான்னு சொன்னா நமக்கு அடிக்கையே கொண்டு விட்டுருவான். என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? டேய் இது எவ்வளோ விலை கொண்ட சாமான் தெரியுமா? உண்ட மாச சம்பளத்தை விட இது விலை கொண்ட சாமான். இப்படி உடச்சி வச்சிருக்கா? பஸ் நாங்கள் என்ன செய்யறது? ஒரு டயர் சொல்ல போ அதை பிடிக்க போனோம். அதை பிடிக்க போக இது விழுந்துட்டு இப்போ 2 உடஞ்சி போயிட்டு நாங்கள் என்ன செய்யறது? பஸ் கட்டா என்ன சொல்றது? பஸ்ஸில் சொல்லுங்க வண்டியில் கொண்டு வர பயம் உடைச்சிட்டாண்டு. அதுவும் சரிதான், அப்படியே சொல்லுவோமே. தம்பி நான் உடையாம பாதுகாத்து எவ்வளோ கவனமாக கொண்டு வந்தேன். நீங்கள் உடைச்சி போட்டு என்ன மாட்ட தேவையா? நீ வண்டியில் கொண்டு வரும்போதே கொஞ்சம் உடஞ்சிருக்கு போல, நாங்கள் தூக்க முழுசாக உடஞ்சிட்டு. சரி விடுங்க, பஸ் வந்தது பிறகு நீ கதை இருக்க சாமணி அது ஒழுங்கா இருக்குங்க. டே என்ன நடக்க போகுதோ? நடக்கட்டும், நீ சாமான் இறக்கு. பாஸ் நான் சொல்கிறத கேளுங்க. நாங்கள் வேணுமென்று அதை செய்யலை. நீங்கள் எங்களோட சம்பளத்தில் விட்டுனா நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துகிற? எனக்கு எதுவும் தெரியாது. பஸ் வந்தாலும் சொல்லுவேன், நீ அவர்கிட்டே பேசிக்கோ. ஏய் தம்பி இங்கே வா. சொல்லுங்க சார். இந்த மாப்பிள்ளை உடைச்சி கொண்டு வந்தா இதில் விலை தெரியுமா உனக்கு? பஸ் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் மேய்ச்சல்கிட்ட கேளுங்க. நான் சரியாக தான் கொண்டு வந்தேன். நான் நினைக்கிறேன் என்னுடைய சம்பளம் கிடைக்கா போல. பஸ் கோவத்தில் அரிக்காரு போல. வா சீக்கிரம் சாமான் இறக்குவோம். வெளியே 2 மாம்பழம் உடைஞ்சு கிடக்கு. எப்படி உடைஞ்சது? பஸ் அந்த லேபர்ஸ் வந்து கீழே படுத்தாங்க. அதை எப்படி கீழே விடுறது? அது எவ்வளோ விலைன்னு தெரியுமா உங்களுக்கு? போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரேன். உங்கள்ட்ட எத்தனை நாள் கூட சொல்லியிருக்கேன் வேலை செய்யும் போது ஒழுங்கா பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி. அவர் என்ன கேட்கிறாரு உங்களால்? உங்களுக்கு எப்படியும் சம்பளத்தை வெட்டுவார். போயிட்டு காய்ங்க அவரோட. வேலைகள்கிட்ட கதையை யாரும் நம்ப மாட்டீங்க. நாங்கள் வேணுமெண்டா செஞ்சோம். நீங்களும் இப்படித்தான். மாப்பிள்ளை நீங்களா உடைச்சிங்க? பஸ் கைதா வரை கீழே விழுந்துட்டு. என்ன தவறி விழுந்துட்டா? உனக்கு கண்ணு இல்லையாடா? உனக்கு தெரியுமா அது என்ன எவ்வளோ விலைன்னு சொல்லி? உங்கள் அப்பன் கூட அதை பார்த்திக்க மாட்டான். அவ்வளோ விலையான சாமான் அது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் நீங்கள் நாள் முழுக்க வேலை செய்யணும். எத்தனை நாளைக்கு இந்த வேலை இருக்குதோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காசை கழிச்சிட்டு போங்க. சரி பஸ் நீங்கள் அப்படியே செய்யுங்க. நாங்கள் எத்தனை நாளைக்கு வேலை செய்கிறோமோ அவ்வளோ நாளைக்கும் உங்களோட மாப்பிள்ளை காசை கழிங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம். நாங்கள் நோன்பு இன்றைக்கு போயிட்டு நோன்பு திறக்கணும். என்ன நீங்கள் 2 பேரும் நோம்பா? ஓம் பஸ் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கும். நேசன் தம்பி நீங்கள் சொல்லவும் இல்லை இவங்க நோம்பாண்டு எவ்வளோ பாரமான வேலை செய்கிறாங்க. நானும் உங்களுக்கு ஏசியும் போட்டேன். என்ன செய்யற பஸ்? நானும் நோம்பு தான். ஆனால் வேலையை கட்டாயம் முடிக்கணுமே. நீங்கள் 1 மாதத்துக்கு முடிக்க சொன்னீங்க. அதான் சீக்கிரமாக வேலையை பார்க்குறோம். என்ன செய்யற பஸ்? வேலை வந்து எப்பயாவது செய்து முடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம அல்லாவுக்காக செய்கிறோம், அதை சரியாக செய்யணும். இனிமேல் பாரமான வேலை செய்யாதீங்க. மகன் நான் திட்டினதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் வீட்டை போங்க. வீட்டை போய் நோன்பு திறங்க. காலையில் வேலைக்கு வாங்க. நாளையிலேருந்து பாரம் தூக்காமல் மெதுவாக வேலை செஞ்சுக்கிட்டா போதும். சரி சார்.